இயேசுவின் பாதையில் நான் நடப்பேன். இயேசுவே என்னாலும் வழிகாட்டியே. இயேசுவே எங்களை ரட்சிக்க வந்த ரட்சகர். இயேசுவின் விசுவாச குடும்பம் நாங்கள். இயேசுவின் பாதையில் நான் நடப்பேன். இயேசுவே என்னாலும் வழிகாட்டியே. இயேசுவே எங்களை ரட்சிக்க வந்த ரட்சகர். இயேசுவின் விசுவாச குடும்பம் நாங்கள். இயேசுவே எப்போதும் துணையானவர். இயேசுவே எவ்வேளையிலும் வருவார். இயேசுவே எப்போதும் துணையானவர். இயேசுவே எவ்வேளையிலும் வருவார். இயேசு இருக்கும் வீட்டில் இருள் இல்லையே. இயேசுவை விசுவாசித்தால் நன்மையே. இயேசு இருக்கும் வீட்டில் இருள் இல்லையே. இயேசுவை விசுவாசித்தால் நன்மையே. இயேசுவின் பாதையில் நான் நடப்பேன். இயேசுவே என்னாலும் வழிகாட்டியே. இயேசுவே எங்களை ரட்சிக்க வந்த ரட்சகர். இயேசுவின் விசுவாச குடும்பம் நாங்கள். இயேசுவே எங்களை ரட்சிக்க வந்த ரட்சகர். இயேசுவின் விசுவாச குடும்பம் நாங்கள். இயேசுவே தேவனின் வழி நடந்தார். இயேசுவே தேவ சித்தம் நிறைவாக்கினார். இயேசுவே தேவனின் வழி நடந்தார். இயேசுவே தேவ சித்தம் நிறைவாக்கினார். இயேசுவை சோதித்த சாத்தானோ ஓடினார். இயேசுவோ சாத்தான் வலையில் விழவே இல்லை. இயேசுவை சோதித்த சாத்தானோ ஓடினார். இயேசுவோ சாத்தான் வலையில் விழவே இல்லை. இயேசுவின் பாதையில் நான் நடப்பேன். இயேசுவே என்னாலும் வழிகாட்டியே. இயேசுவே எங்களை ரட்சிக்க வந்த ரட்சகர். இயேசுவின் விசுவாச குடும்பம் நாங்கள். இயேசுவே எங்களை ரட்சிக்க வந்த ரட்சகர். இயேசுவின் விசுவாச குடும்பம் நாங்கள். இயேசுவின் பாதை மகிழ்ச்சியின் பாதை. இயேசுவின் பாதை நீதியின் பாதை. இயேசுவின் பாதை மகிழ்ச்சியின் பாதை. இயேசுவின் பாதை நீதியின் பாதை. இயேசுவின் பாதை பரிசுத்த பாதை. இயேசுவின் பாதை பரலோக பாதை. இயேசுவின் பாதை பரிசுத்த பாதை. இயேசுவின் பாதை பரலோக பாதை. இயேசுவின் பாதையில் நான் நடப்பேன். இயேசுவே என்னாலும் வழிகாட்டியே. இயேசுவே எங்களை ரட்சிக்க வந்த ரட்சகர். இயேசுவின் விசுவாச குடும்பம் நாங்கள். இயேசுவே எங்களை ரட்சிக்க வந்த ரட்சகர். இயேசுவின் விசுவாச குடும்பம் நாங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் புதிய வருட வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த தேவனுடைய வார்த்தையின் மூலமாக உங்களுடைய ஆவி, உங்களுடைய ஆத்துமா, உங்களுடைய சரீரத்திலே கர்த்தராகிய ஆண்டவர் ஒரு புது பலனை கொடுத்து இந்த வருடத்தை நன்மையினால் முடிசூட்டி உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த வருடத்திற்கான தியானத்திற்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி ஏசாயா 43வது அதிகாரம் 19வது வசனத்தை உங்களுக்காக எடுத்திருக்கிறேன். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் வாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று
ஆண்டவருடைய வார்த்தை இப்பொழுது இது சொல்லுகிறது. ஆகவே இந்த வார்த்தை பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் இந்த வாக்குத்தத்தமானது சொந்தமாக இருந்தாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த இரட்சகராக பிதாவாகிய தேவனை முன்னிட்டு பரிசுத்த ஆவியனுடைய உதவியோடு இந்த பூமியிலே வாழ வேண்டும் என்று விரும்புகிற வாஞ்சிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தராகிய ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த வாக்குத்தத்தத்திலே கர்த்தராகிய ஆண்டவர் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும், இதை நீங்கள் அறியீர்களா என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. எப்போவுமே தேவனிடத்திலிருந்து வருகிற நற்கிரியைகள் செயல்களெல்லாம் நம்முடைய பார்வைக்கும் நம்முடைய சிந்தைகளுக்கும் நம்முடைய அறிவுக்கும் அது அப்பாற்பட்டதும் அதை புரிந்து கொள்ளக்கூடாத வகையிலே கர்த்தருடைய கிரியையானது இந்த பூமியிலே நடக்கிறது என்பதை வேதத்திலிருந்து நாம் கண்டுபிடிக்கலாம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலும் பழைய வருடத்திலும் கூட ஏதோ பலவிதமான போராட்டங்களிலும் பலவிதமான குழப்பங்களிலும் பலவிதமான கடன் பிரச்சனைகளிலும் நோய் என்ற பிரச்சனையிலும் பலவீனம் என்ற பிரச்சனையிலும் என் வாழ்க்கையிலே நம்பிக்கை அற்று போயிற்று என்ற நிலைமையிலும் கூட இருந்து இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வருகிறது. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும், த ரைட் நவ், இப்பொழுதே தோன்றும் என்று ஆண்டவருடைய வசனமாகிய வார்த்தை சொல்லுகிறது. தேவனுடைய மக்களே, ஆகவே கர்த்தரிடத்தில் நாம் ஏதோ சிலவற்றை மட்டுமல்ல பல காரியங்களை கர்த்தரிடத்தில் எதிர்பார்க்கிறோம். அப்போ எதிர்பார்க்கிற நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு பிதாவாகவும் நமக்கு தகப்பனாகவும் இருக்கிற கர்த்தராகிய ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு இறங்காமல் பாலகனை மறப்போலோ என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே கர்த்தராகிய ஆண்டவர் இந்த வருஷத்திலும் கூட தம்மை நோக்கி பார்த்து வருஷக்கணக்காய் மாதக்கணக்காய் கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒரு நன்மை வரும் என்று உறுதியான ஒரு நம்பிக்கையில விடாப்பிடியாய் காத்து கொண்டிருக்கிற மக்களுக்கு இந்த வார்த்தையானது நிச்சயமாகவே செயல்படும். காரணம், அது இப்பொழுதே தோன்றும் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறார். அது எப்படி தோன்றுமாம்? ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன், அதை நீங்கள் அறியீர்களா? Do you know that secret? அல்லது do you know that new thing? ஆகவே கர்த்தரிடத்திலிருந்து ஒரு புது காரியத்தை நாம் எதிர்பார்க்கிறோமோ இல்லையோ, கர்த்தராகிய ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு புதிய காரியத்தை செய்யும்படியாக அவரே வாலண்டரியாக விரும்புகிறார். ஆக தேவனுடைய விருப்பத்தை நாம் அங்கீகரிக்கும் பொழுது நமக்கு அது ஆசீர்வாதமாக வந்து சேருகிறது. கர்த்தருடைய மக்களே, தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை எப்படிப்பட்ட நிலைமையிலே இந்த வார்த்தையில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கிற கர்த்தருடைய வல்லமையானது அது பலத்த கிரியைகளை செய்வதற்கு போதுமானது. ஆக முதலாவதாக நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு அல்லது புதிய காரியத்தை பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? ரிலீஸ் த பாஸ்ட். ஆக கடந்த காலத்திலே இருக்கக்கூடிய தொந்தரவுகள், மன போராட்டங்கள், மன அழுத்தங்கள், கிளேசங்கள், மனபாரங்கள் எதெல்லாம் நம்மை அதிகமாக அழுத்தி கொண்டு இருந்ததோ, எவைகளெல்லாம் நமக்கு உண்பதாக கேள்விக்குறியாக வந்து அடிக்கடி நின்று கொண்டிருந்ததோ, அவைகள் எல்லாவற்றையும் நாம் என்ன செய்ய வேண்டும்? அதை நம்முடைய ஆவியை விட்டு, நம்முடைய ஆத்மா விட்டு, சிந்தைகளை விட்டு, அவைகளெல்லாம் பழசு எல்லாவற்றையும், பழைய காரியங்கள் எல்லாவற்றையும் நாம் விரட்டிவிட வேண்டும், விலக்கிவிட வேண்டும். காரணம், கர்த்தரை நம்பியிருக்கிற பிள்ளைகள் மேலே கர்த்தருடைய வார்த்தை அல்லது கர்த்தருடைய சிந்தை தன்னுடைய பிள்ளைகளுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று அது விரும்புகிறபடினாலே, நன்மை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறபடினாலே நாம் என்ன செய்ய வேண்டுமாம்? அந்த காரியங்களை நாம் விசுவாசிக்க வேண்டும், அந்த காரியங்களை நாம் நம்ப வேண்டும். பிரியமானவர்களே, ஆகவே கடந்த காலத்தில் இருக்கிற எதெல்லாம் தேவையில்லையோ அதெல்லாம் நாம் நம்முடைய ஆத்மா விட்டு, நம்முடைய ஆவியை விட்டு நாம் நீக்கி விடுகின்ற பொழுது கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிற, தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிற அந்த நன்மைகள் அல்லது புதிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே அது நிச்சயமாகவே நடக்கும். ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை அது பொய் சொல்வதற்காக தேவன் அந்த வார்த்தை பூமியில கொடுக்கவில்லை. அவைகளெல்லாம் உண்மை உள்ளவைகள். அவைகளெல்லாம் தம்மை நம்புகிற பிள்ளைகள் மேலே வந்து பலிக்கும்படியாக கர்த்தராகிய ஆண்டவர் அப்படிப்பட்ட கிரியைகளை செய்கிறார். ஆக ரிலீஸ் த பாஸ்ட், கடந்ததை விட்டு விலகி
கர்த்தருடைய வார்த்தையை நம்பி உள்ளே வருகிற மக்களுக்கு இந்த வருஷத்திலே அவர் நன்மையான காரியங்களை அவர் செய்கிறார். இரண்டாவதாக, எம்ப்ரேஸ் காட்ஸ் நியூ ஒர்க். தேவனுடைய புது திட்டங்களை, தேவனாகிய கர்த்தர் வைத்திருக்கிற புதிய புதிய காரியங்களை நாம் என்ன செய்ய வேண்டும்? பற்றி கொள்ள வேண்டுமா? பற்றி கொள்ள வேண்டும். அப்படி பற்றி கொள்ளுகின்ற பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார்? நம் அருகாமையிலே அவர் தன்னுடைய வாக்கு தத்தத்தை கொண்டு வந்து அதை நிறைவேற்றுவதற்கு அவர் இறங்கி வருகிறார். ஆக கர்த்தருடைய வாக்கு தத்தங்களை நாம் உறுதியாய் பற்றி பிடித்து கொள்ளுகிற ஒரு அனுபவம், விசுவாசத்தோடு பிடித்து கொள்ளுகிற ஒரு அனுபவம், நம்பிக்கையோடு பிடித்து கொள்ளுகிற ஒரு அனுபவம். இந்த அனுபவங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே செயலாற்றுகின்ற பொழுது, ஆக்ஷனிலிருந்து ஆக்ஷனாக நம்ம மாற்றுகின்ற பொழுது அங்கே ரிசல்ட்டை கர்த்தருடைய வார்த்தை கொண்டு வருகிறது, கர்த்தருடைய நாமம் கொண்டு வருகிறது, கர்த்தருடைய வல்லமை கொண்டு வருகிறது, கர்த்தருடைய கிருபையானது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு புது அத்தியாயத்தை உண்டு பண்ணி அது நம்மை ஆசீர்வதிக்கிறது. ஆகவே மூன்றாவதாக, இந்த வாக்குத்தத்தங்களை சுதந்திரிப்பதற்கு என்ன செய்ய வேண்டுமாம்? வாக் இன் ஃபெய்த். விசுவாசத்திலே நாம் நடக்கிறவர்களாக, விசுவாசத்திலே நடந்து கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்கிற மக்களாக இருக்க வேண்டும். ஆகவே விசுவாசத்தை பயிற்சி செய்கிற ஒரு அனுபவம் என்பது ஒருவேளை நம்முடைய கால சூழ்நிலைகள், நம்முடைய சூழ்நிலைகள் மத்தியிலே அவைகளை பிராக்டிஸ் பண்ணுவது என்பது ஒரு முடியாத ஒரு காரியமாக, ஒரு கேள்விக்குறியாக, ஒருவேளை இடரலாக, ஒருவேளை தடங்களாக ஒருவேளை இருந்து கொண்டிருக்கலாம். ஆனால் விசுவாசத்தை துவக்கிறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவருமாகிய எபிரேயர் 12:1 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக கல்வாரி சிலுவையிலே அவர் பலியானபடியினாலே நமக்காக எல்லாவற்றையும் சிலுவையிலே செய்து முடித்த தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை, அவருடைய வார்த்தைகளையும் அதிகமாய் நம்புகின்ற பொழுது அதில் இருக்கிற ஆவியின் ஜீவனும் நமக்குள்ளே விசுவாசத்தை உண்டு பண்ணுகிறது. இந்த விசுவாசத்தின் ஆவியானது பரலோகத்தில் இருக்கிற தேவனுடைய வாக்குத்தத்தங்களை, கர்த்தராகிய ஆண்டவர் நமக்கென்று செய்ய விரும்புகிற காரியங்களை இந்த பூமியிலே வாழுகின்ற பொழுது நாம் சுதந்திரிப்பதற்கு இந்த விசுவாசம் அது கிரியை செய்கிறது, பலமுள்ளதாய் இருக்கிறது. ஆகவே விசுவாசத்தையும் விசுவாசத்தின் ஆவியையும் பெற்றுக்கொள்ளுகிற அனுபவம் நமக்கு மிக மிக அவசியம். பிரியமானவர்களே, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில கூட ஒருவேளை நான் தான் விசுவாசிக்கிறேனே, நான் எல்லா காரியத்தையும் செய்கிறேனே, ஏன் என்னுடைய வாழ்க்கையில இன்னும் நடக்கவில்லை? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பல வருடங்களுக்கு முன்பதாக ஒரு சகோதரனை பார்க்கும்படியாக அவர் வந்து என்னை சந்தித்து கொண்டிருக்கின்ற பொழுது அவர் சொன்னார், நான் படித்திருக்கிறேன், ஆனால் சென்னையில் எனக்கு சரியான வேலை கிடைக்கவில்லை, ஆகவே என்ன செய்வது என்று எனக்கு தெரியவில்லை என்று அவர் சொன்னார். ஆகவே பரிசுத்த ஆவியானுடைய நடத்துதலின்படி அவருக்கு ஒரு ஆலோசனை கொடுத்தேன். குறிப்பிட்ட அந்த நேரத்தில் என்னை சந்திப்பதற்கு நீங்கள் வாருங்கள், வரும்போது நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வார் என்று அவருக்கு சொல்லி அனுப்பிவிட்டேன். அவர் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து குறிப்பிட்ட நேரத்திலே என்னை தேடி, எனக்குள் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை தேடி, எனக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை தேடி அவர் வந்தார். அவருக்காக ஜெபிக்க ஆரம்பிக்கின்ற பொழுது 3 காரியங்களை கர்த்தராகிய ஆண்டவர் சொன்னார். ஒன்று, அவருடைய மனதில் அவருடைய ஆவியில் இருக்கக்கூடிய குழப்பங்களை ஆண்டவர் எடுத்து போட்டார். ஒரு அபிஷேக வல்லமை அவருடைய ஆத்துமாக்குள்ளே இறங்கி நிரப்பினது. 2வது, அவருக்கு வேலையை குறித்து ஆண்டவர் சொன்னார். நீ இருக்கிற இடத்துல உன் தலையை உயர்த்துவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். அந்தபடியே 3வதாக அவருக்கு திருமண காரியங்கள் எப்படி நடக்கும் என்று ஆண்டவர் அதையும் வெளிப்படுத்தினார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதை சொல்லி முடித்த பிறகு இது எனக்கா இவ்வளவெல்லாம் நடக்கப் போகிறது என்று அவர் ஆச்சரியப்பட்டார். இல்லை, உங்களுக்குத்தான் ஆண்டவர் செய்ய போகிறார் என்று அதை என்கரேஜ் பண்ணி அனுப்பிவிட்டேன். குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளே, 1 மாதத்திற்குள்ளே அந்த நாட்களிலே கிட்டத்தட்ட 10,500 ரூபாய் சம்பளம் வாங்கத்தக்கதாக பெரிய அளவில் எந்த ஒரு இன்டர்வியூ இல்லாமல் ஒரு வேலை அவருக்கு வந்து சேர்ந்தது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆகவே வேலைக்கு சேர்ந்த பிறகு அவருக்கு உற்சாகம் வந்தது. கர்த்தராகிய ஆண்டவர் என் வாழ்க்கையில் இந்த அற்புதத்தை செய்திருக்கிறாரா அப்படின்னு சொல்லி உறுதியாய் இன்னும் ஆழமாய் விசுவாசித்து பிடிக்க ஆரம்பித்தார். தேவ மக்களே, தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் அமெரிக்க தேசத்திற்கு
ஆண்டவர் அந்த மகனை அழைத்து கொண்டு சென்றார். அது மட்டும் இல்லை, திருமண காரியங்கள் வருகின்ற பொழுது கர்த்தராகிய ஆண்டவர் எதை சொல்லியிருந்தாரோ அந்தபடியே ஒரு திருமண காரியம் அவருக்கு அருமையாக கிருபையாக அவருடைய திருமண காரியங்கள் நடைபெற்றது. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. இன்றைக்கு அவர்கள் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தில் நிரப்பப்பட்ட மக்களும் அதே நேரத்தில் பகுதி நேர ஊழியத்தையும் செய்யக்கூடிய மக்களாக குடும்பமாய் தேவனுடைய ராஜ்யத்திற்காக உழைத்து கொண்டிருக்கிறார்கள், வேலையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆகவே கர்த்தராகிய ஆண்டவர் அவர் புதிய காரியத்தை செய்கிறார். அந்த புதிய காரியமும் எப்பொழுது தோன்றும்? இப்பொழுதே தோன்றும் என்று வேத வசனம் சொல்கிறபடி பரிசுத்த ஆவியானவர் நமத்திலே அவர் இறங்கி கொண்டிருக்கிறார். தேவனுடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. ஒருவேளை நம்பிக்கை இல்லாத ஒரு நிலைமையில், எந்த ஒரு சூழ்நிலையும் எனக்கு சரியான வாசல் திறக்கப்படவில்லை என்ற ஒரு அனுபவத்திலே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருப்பீர்கள். ஆனால் உங்களுக்காகவே இந்த வார்த்தை வருகிறது. ஐ ஃபீல் த காட்ஸ் மைட்டி பிரசன்ஸ். தேவனுடைய வல்லமை இறங்கி வருகிற என்னுடைய ஆவியில், ஆத்துமாலும் சரீரத்திலும் அதிகமாக உணர்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற தடைகள், உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்கள் நிச்சயமாகவே விலகப் போகிறது. வேலையில்லாத திண்டாட்டத்தை சிக்கி தவிக்கிற மக்களுக்கு தேவனாகிய கர்த்தர் வழியை திறக்கப் போகிறார். எல்லாரும் ஆச்சரியப்பட விதத்தில் இந்த வாசலை தேவன் திறக்கப் போகிறார். திருமண காரியங்களை சரியாக மேட்ச் பண்ண முடியவில்லையே, இன்னும் வாய்க்கவில்லை என்று தடுமாறுகிற தேவ மக்களுக்கு கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது. அவர் புதிய காரியத்தை உங்களுக்கு செய்து உங்களுடைய பிள்ளைகளுடைய திருமண காரியங்களை ஆண்டவர் வாக்கிய செய்து தேவன் தன்னுடைய நாமத்தை, கர்த்தராகிய ஆண்டவர் அவருடைய நாமத்தை அவர் நிச்சயமாகவே மகிமைப்படுத்த போகிறார். ஆகவே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறபடி அந்த புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும் என்று எழுதப்பட்ட வார்த்தையின்படியே நம் விசுவாசத்தையும் விசுவாசத்தின் ஆவியையும் உடையவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. ஆக எபிரேயர் 12:1 விசுவாசத்தை குறித்து இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இந்த விசுவாசத்திற்கு அடித்தளமாக அமைந்த ஒரு நபர் தான் ஆபிரகாம் என்று நாம் பார்க்கிறோம். அவர் விசுவாசத்தினுடைய தகப்பனாக தேவன் அவரை அங்கீகரித்தார். விசுவாசிக்கிற மக்களுக்கெல்லாம் அவர் தகப்பனாக தேவன் அவருடைய விசுவாசத்தை அங்கீகரித்தார். ஆகவே ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே இருந்த சில குணாதிசயங்களை நாம் நிச்சயமாக இந்த காரியத்தில் பார்க்க முடிகிறது. இந்த ஆபிரகாம் என்ன பண்ணால், கர்த்தராகிய ஆண்டவரை நம்பினார். பிலீவ் காட். ஆண்டவர் கர்த்தராகிய ஆண்டவரை நம்பினது மட்டும் இல்லை, கர்த்தரிடத்திலிருந்து வரக்கூடிய வெளிப்பாடுகளையும் அவர் ஏற்றுக்கொண்டு நம்பி ஏற்றுக்கொண்டார். கர்த்தரையும் கர்த்தருடைய வெளிப்பாடுகளையும் கர்த்தருடைய வார்த்தையையும் அவர் ஏற்றுக்கொண்டபடினாலே கர்த்தருடைய வல்லமை இந்த ஆபிரகாம் விட்டு விலகவில்லை. அவர் விசுவாசத்தின் ஆவியை நிரம்ப பெற்ற மனுஷனாய் மாறிக்கொண்டே இருந்தார். இரண்டாவதாக ஆண்டவர்கிட்ட அவர் ஒபீடியன்ஸ் டு காட், கர்த்தரிடத்தில் கீழ்ப்படுகிற ஒரு அனுபவத்தை இந்த ஆபிரகாம் பெற்று அந்த அனுபவத்தை வளர்த்து கொண்டார். அநேகர் ஆண்டவரிடத்தில் வருவார்கள், எல்லாம் செய்வார்கள், ஆனால் எதையுமே டெவலப் பண்ணாமல், எதையுமே வளர்த்து கொள்ளாமல் இருந்த நிலைமையிலே இருந்து கொண்டு எனக்கு ஒன்றும் வரவில்லையே, ஒன்றும் கிடைக்கவில்லை என்று போராடுகிற மக்கள் ஏராளம் இருக்கிறார்கள். இந்த ஆபிரகாம் தேவன் கொடுத்த விசுவாசத்தையும் விசுவாசத்தின் ஆவியையும் தனக்குள்ளே அவர் பக்குவப்படுத்தி அதில் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்து கொண்டே இருந்தார். அவருடைய விசுவாசம் பலமுள்ளதாய் அது மாறினது. அது மட்டுமல்ல, இந்த ஆபிரகாம் the faith in action, இந்த ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தையை பெற்றது மட்டுமல்ல, வெளிப்பாடு பெற்றது மட்டுமல்ல, அதை செயல்படுத்துவதிலே தீவிரமாக இருந்தா. அதோடு கூட இந்த ஆபிரகாம் பொறுமையுள்ள மனுஷனாய், எதை நிதானிக்கிற மனுஷனாய் தன்னை காத்து கொண்டார். கர்த்தருடைய சமூகத்திலே தன்னை தாழ்மை உள்ள சிந்தை உள்ள மனுஷனாய், தன்னுடைய இருதயத்திலே தாழ்மை, தன்னுடைய சிந்தையிலே தாழ்மையை இந்த கர்த்தரிடத்திலே இந்த ஆபிரகாம் காண்பிக்கிற மனுஷனாய் காணப்பட்டார். இந்த வார்த்தை கேட்கிற தேவ பிள்ளைகளே, தேவ மக்களே, நம்முடைய வாழ்க்கையில கூட எதையோ தேடி நாம் அலைந்து நாட்களின் நேரங்களையும் விரயமாக்குவதை விட தேவனுடைய வார்த்தையில் இருக்கிற ஆழங்களையும் கற்றுக்கொண்டு அவைகளை நம்முடைய வாழ்க்கையிலே பிராக்டிஸ் பண்ணும் பொழுது, அனுபவமாக மாற்றுகின்ற பொழுது, எந்தெந்த ஆவிக்குரிய காரியங்கள் எல்லாவற்றையும் அனுபவமாக்குகிறோமோ, நம்ம அனுபவமாக்குகிற அந்தந்த காரியங்கள் எல்லாமே அது நம்முடைய வாழ்க்கையிலே
ஆசீர்வாதமாய் மாறுகிறது, அது நன்மையாய் மாறுகிறது. ஆக இந்த ஏசாயாவில் எழுதப்பட்ட வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தராகிய ஆண்டவர் புதிய காரியத்தை செய்வதற்கு அவர் அவளோடு இருக்கிறார். அந்த புதிய காரியமும் இப்பொழுதே தோன்றும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. காரணம், he is almighty God. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. ஆக இந்த வார்த்தையை கேட்கிறவங்களுடைய இருதயம் கலங்கி போய் மனம் குழம்பி போய் இருக்குமானால் பயப்படாதிருங்கள். கர்த்தருடைய ஆவியானவருடைய வல்லமை இப்பொழுது இறங்கி கொண்டிருக்கிறது. உங்கள் மேலும் இது கிரியை செய்யும், உங்கள் வீட்டிற்குள்ளும் கிரியை செய்யும், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் கிரியை செய்யும், வேலை ஸ்தலத்திலும் கிரியை செய்யும், பிள்ளைகளுடைய படிப்பிலும் வேலை செய்யும். இது அவருடைய ஒவ்வொரு திருமண காரியத்திலும் வேலை செய்யும். குழந்தை இல்லாத பாக்கியத்தோடு இருக்கிறீர்களா? அங்கேயும் இதே கர்த்தருடைய வல்லமை கிரியை செய்யும். 2025 கர்த்தராகிய ஆண்டவர் நமக்கு நிரம்ப ஆசீர்வதிப்பார். ஆகவே இந்த விசுவாசத்தில் நாம் வளருவதற்கு என்ன செய்ய வேண்டும்? ட்ரஸ்ட் இன் காட்ஸ் ப்ராமிஸ். கர்த்தராகிய ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த வாக்குத்தத்தமான தேவனுடைய வார்த்தைகளை நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்ப வேண்டும். விசுவாசம் என்பது அது அடுத்த படி. அதற்கு முந்தின ஸ்டெப்பு என்னன்னு கேட்டால் நம்பிக்கை. நம்பிக்கை, தேவன் பேரிலே நம்பிக்கை, தேவனாகிய கர்த்தருடைய வாக்குத்தத்தன் மீது நம்பிக்கை. இந்த நம்பிக்கையிலே நமக்கு சரியான ரிசல்ட் வந்துடும். ஆக இந்த நம்புகிற இந்த நம்பிக்கையிலே நாம் இருமனம் உள்ளவர்களாய், ஒருவேளை குழப்பம் உள்ளவர்களாய், நம்பலாமா நம்ப வேண்டாமா அப்படிங்கிற ரெண்டு மனசுல இருக்கும் பொழுது நாம் நம்மை சரி செய்து கொள்ள வேண்டும். ஒரே நம்பிக்கையாய் தேவனுடைய கர்த்தருடைய இந்த வார்த்தைகளை வாக்குத்தத்தங்களை உறுதியாய் பிடித்து கொள்ளுகின்ற பொழுது ஆண்டவருடைய இந்த வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறுகிறது. மனுஷனை தேவன் ஆவியினாலே உள்ளே சிருஷ்டித்து வைத்திருக்கிறார். தேவனும் ஆவியாக, கர்த்தரும் ஆவியாக இருக்கிறார். அவருடைய வார்த்தையிலும் ஆவியின் ஜீவனும் இருக்கிறது என்று யோவான் 6:63 எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே ஆவியினாலே வருகிற அந்த வெளிப்பாடு, ஆவியினால் எழுதப்பட்டிருக்கிற இந்த கர்த்தருடைய வார்த்தையை நாம் நம்பிக்கை என்ற அனுபவத்துக்குள்ளே வருகின்ற பொழுது நமக்குள்ளே அது செட் ஆகிறது. ஆகவே நம்பிக்கை எந்த அளவில் இருக்கிறது? இந்த நம்பிக்கை பூரணப்படுகின்ற பொழுது அது விசுவாசமாக மாறுகிறது. கர்த்தர் எனக்கு சொன்னபடியே நிச்சயமாக செய்வார், கண்டிப்பாக செய்வார், அவர் உறுதியாக செய்வார் என்ற அந்த விசுவாசத்திற்கு அடுத்த படி நம்மை அழைத்து செல்லுகிறது. இந்த விசுவாச படியில் போகின்ற பொழுதுதான் எபிரேயர் 11:6 தேவன் கர்த்தர் ஒருவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலனளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. விசுவாசம் இல்லாமல் கர்த்தருக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகினால இந்த விசுவாசத்தினுடைய முதல் படி கர்த்தரையும் கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களையும் கர்த்தருடைய வார்த்தைகளையும் கர்த்தருடைய வல்லமையும் கர்த்தரிடத்திலிருந்து எதெல்லாம் வருகிறதோ அதெல்லாம் கிரிப்பாய் உறுதியாய் நம்புகிற ஒரு அனுபவம். இந்த நம்பிக்கை ஒருவேளை 1 மணி நேரத்தில் வராது, ஒரு நாளில் கூட வராது, பல நாட்கள் பல மாதங்கள் அப்படியே இதை நம்ம அனுபவத்திற்கு நேராக கொண்டு வருகின்ற பொழுது நம்முடைய இந்த ஹியூமன் ஸ்பிரிட், நம்முடைய உள்ளே இருக்கக்கூடிய மனுஷ ஆவி, நம்முடைய மைண்ட் செட், நம்முடைய ஸ்பிரிட், இது எல்லாமே அதை அங்கீகரிப்பதற்கு சில காலங்கள் நேரங்கள் ஆகிறது. ஆகவே இவைகள் அங்கீகரிப்பதற்கு முன்பதாக அதை விட்டுவிட்டால் அது நம்ம விட்டு விலகி போகிறது. ஆனால் இவைகளெல்லாம் தேவனுடைய வார்த்தையும் வல்லமையும் அங்கீகரிப்பதற்கு நாம் நேரம் கொடுத்து கர்த்தருடைய வார்த்தை கொள்ளுகின்ற பொழுது இந்த நம்பிக்கையானது அப்படியே செயல்படுகிறது. கர்த்தருடைய மக்களே, தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நம்பிக்கைக்கு அடுத்து விசுவாசம். இந்த விசுவாசத்தில் தான் இந்த ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன் என்று தேவனால் அங்கீகாரம் பெறுகிறார், கர்த்தராகிய ஆண்டவரால் அங்கீகாரம் பெறுகிறார். ஆகவே ஆபிரகாமுடைய ஒவ்வொரு செயலுக்கும் பின்னாலே பார்ப்போமானால் இந்த நம்பிக்கை என்ற இந்த அனுபவம் ஆழமாக இருந்தது. இந்த நம்பிக்கை அடுத்தபடியாக விசுவாசம் என்ற அடுத்த லெவலுக்கு ஆபிரகாமுடைய ஹார்ட் டு மைண்ட் ஸ்பிரிட்டை அது அழைத்து சென்றது. ஆகினால தான் ஆபிரகாம் இந்த பூமியில் வாழ்கின்ற பொழுது கர்த்தருக்கு சிநேகிதன் என்ற அளவிற்கு கர்த்தரோடு கூட நடக்கக்கூடிய பாக்கியம் கிடைத்தது. கர்த்தர்
பட்சபாதம் இல்லாதிருக்கிற கர்த்தராக இருக்கிறபடினாலே, ஒருவேளை ஆபிரகாமை போல விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் நானும் கூட கர்த்தரோடு கூட நடக்க வேண்டும் என்று விரும்புகிற, ஆவிக்குரிய வளர்ச்சி வேண்டும் என்று விரும்புகிற இந்த வார்த்தையை கேட்கிற யாராவது அப்படி விரும்புவீர்களானால் நிச்சயமாகவே கேட்கிற உங்களுக்கு அந்த அனுபவத்தை கொடுக்க பரிசுத்த ஆவியானவர் இறங்கி கொண்டு இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் கிரியை செய்கிறார். இயேசு கிறிஸ்து நமக்கு அந்த விசுவாசத்தை தொடர்ந்து கொடுக்க, அந்த நம்பிக்கையில தொடர்ந்து வளர்க்க அவர் பிரியப்படுகிறார். ஆக அவருடைய பிரியத்தின் மேலே நாமும் பிரியப்படுகின்ற பொழுது நமக்கு ஆசீர்வாதமாக மாறுகிறது. ஒரு புது காரியத்தை பெற்றுக்கொள்வதற்கு இவைகளெல்லாம் நமக்கு கர்த்தராகிய ஆண்டவர் அடித்தளமாக வைத்திருக்கிறார். இந்த அடித்தளத்தை விட்டு விடாமல் பிடித்து கொள்வோம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை தொடர்ந்து நாம் பெற்றுக்கொள்வோம். ஜெபிப்போமா? ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, தேவனே, தேவகுமாரனே, தூய ஆவியானவரே, உம்முடைய வார்த்தைகளை உம்முடைய மக்கள், உம்முடைய பிள்ளைகளுக்காக ஆண்டவரை பேசியிருக்கிறேனப்பா. பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர், இறங்கி கொண்டிருக்கிறீர். உமக்கு கொடாகுடி, உமக்கு நன்றி. உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தை ஆண்டவரே, அது நிறைவேற்றுகிற வார்த்தை, ஆவியும் ஜீவனாலும் நிரப்பப்பட்ட வார்த்தை. இந்த வார்த்தைகளை கேட்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்தை பார்க்கும்படியாக வேண்டுகிறேன். அவருடைய காரியங்களை பார்க்கும்படியாக வேண்டுகிறேன். கடந்த கால தோல்விகளை நீங்கள் பார்க்கும்படியாக வேண்டுகிறேன். ஆண்டவர், யாரெல்லாம் இந்த அனுபவத்தில் வருவதற்கு விரும்புகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த அனுபவத்தை நீங்கள் நிரம்ப கொடுத்து இந்த வருடத்தை நன்மையினால் நிரப்பும்படியாக, ஆசீர்வாதத்தினால் நிரப்பும்படியாக வேண்டுகிறேன், ஜெபிக்கிறேனப்பா. எதெல்லாம் எரிகோ போல ஆண்டவரை எதிர்த்து நின்று கொண்டிருக்கிறதோ, செங்கடலை போல பயமுறுத்தி கொண்டிருக்கிறதோ, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறேன். 2025 அந்த கிரியைகளெல்லாம் விலகி போவதாக. கர்த்தரிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களும் கர்த்தரிடத்திலிருந்து நன்மைகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த வார்த்தைகளை கேட்டு என்னோடு ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு மக்கள் மீதும் நிரம்ப கொடுக்கும்படியாக வேண்டுகிறேன், ஜெபிக்கிறேன். எனக்கு வயதாயிற்றே, என் பிள்ளைகளாம் கைவிட்டு விட்டார்களே, நான் என்ன செய்வேன் என்று கதறுகிற சில பெரியோர்களை இப்பொழுது ஆவின் கண்களிலே நான் பார்க்கிறேன். கர்த்தராகிய ஆண்டவர் உங்களுடைய முதிர் வயதை கனப்படுத்துகிற தேவன், உங்களை போஷிக்கிற கர்த்தர் நிச்சயமாய் உங்களை கைவிடுவதில்லை. உங்களுடைய கண்ணீரை காண்கிறார், உங்களுடைய மன குமுறலை காண்கிறார். அவரை பிடித்து கொள்ளுங்கள். அவருடைய ஜீவன் உங்கள் மேலே இறங்கி கொண்டிருக்கிறது. அவர் கடைசி காலம் வரைக்கும் உங்களை நிச்சயமாகவே கைவிட மாட்டார். அவர் நடத்துவார், பலப்படுத்துவார். தேவனே, கர்த்தாவே, மக்கள் நன்றி. இன்னும் படிக்கிற பிள்ளைகள், குழந்தை பாக்கியத்திற்காக வேண்டுகிற பிள்ளைகள், ஆண்டவர் வேலைக்காக வேண்டுகிற பிள்ளைகள், ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு திறந்த வாசலை வைப்பீராக. கர்த்தாவே, நன்மை உண்டாவதாக. உடைய பிள்ளைகளுக்கு இந்த 2025 அது செழிப்பான ஒரு வாழ்வு உண்டாவதாகப்பா. உண்மையே நம்பியிருக்கிறபடினாலே நீர் அப்படி செய்ய போகிறதுக்காக உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் மனதார வேண்டி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.